1000 கோடி சொத்து வைத்திருக்கக்கூடிய நீங்கள் 250 கோடி சொத்து வைத்திருக்கக்கூடிய அவரை பார்த்து பேசுவது எந்த விதத்தில் நான் சொல்லுங்க. நான் தலைவர் ஒரு முறை சொன்னாரு, சத்யாவும் என் மகன் துரையும் ஒன்னா அப்படின்னு கேட்ட மாதிரி சத்யாவும் துரையும் ஒன்னா. கனடாவில் மட்டும் அவருக்கு வந்து 8 பேங்க் அக்கௌண்ட் இருக்கு. நாளைக்கே வரட்டும் வேந்த தொலைக்காட்சிக்கு, அவர் வந்து மறுக்கட்டும். திருத்துறை வைக்கும். ஆமா, நான் வந்து டாக்குமெண்டேஷனோட உங்கள்கிட்ட காட்டுறோம், புகைப்படம், சர்வே நம்பரு, அது யார் பேர்ல இருக்குது எல்லாத்தையும் காட்டும். அதோட என்ன மார்க்கெட்ல வேல்யூ எல்லாத்தையும் இன்னைக்கு வரல நான் காட்டுறேன், மறுக்கட்டும். வளர்த்தகடா மார்புல பாயிற மாதிரி 32 வருஷமா உங்களை தூக்கி வலிச்ச ஒரு கட்சி மேல இப்படி அவதூறுகள் சொல்றீங்களே அப்படின்னு நாஞ்சில் சம்பத்தும் வந்திருந்தார். அவர் போய் இப்ப தமிழக வெற்றி கழகத்தை சேர்த்து வச்சிருக்காரு. உங்களுடைய ஏற்பாடா ஏதாவது நீங்க போய் அதுல சேர மாதிரி நீங்க போய் சேருங்க, நாங்க வந்துடுறோம். நான் இப்பொழுதும் குற்ற உணர்ச்சியோடு தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனா நாஞ்சில் சம்பத்துக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்ட போது நான் ஏற்கனவே வந்து பாஜகவுடன் அவர்கள் வந்து தோழமையில் இருப்பது போல ஒரு விஷயங்கள் தெரியும். அப்படி என்ன பாஜக கூட போறது? இப்போ திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒன்றிய அமைச்சர், நிதி அமைச்சர் சந்திக்க முடியுமானா அது ஒரு மிகப்பெரிய கேள்விதான். ஆனால் துரை எளிதாக சந்திக்கிறாரு எப்படி? மதிமுகவுடைய எதிர்காலமாக திரு துரை வைகோ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் பாஜக பக்கமும் திரு வைகோ திமுக பக்கம் இருக்குன்னா கட்சி எப்படி இருக்க போகுதுங்கிற கேள்வி இருக்கு. மருத்துவர் ஐயா சொன்னாரு, அன்புமணி அவர்களை அழைத்து வந்ததற்கு நான் வருந்துகிறேன்னு சொன்னாரு. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், தலைவர் வைகோ ஒரு நாள். தலைவர் வைகோவை பொறுத்தவரையிலும் தங்களை எதிர்த்து யாரும் பேசக்கூடாது, கருத்து சொல்லக்கூடாது. இன்னும் தலைவர் வைகோ தான், அதுல மாற்றமே இல்லை. என்னுடைய நெடிய பயணத்துக்கான அடையாளம். இப்போ செக் வைக்கிறாங்க, மல்லை சைத்தியா வைத்து மதிமுகவுக்கு செக். மல்லை சைத்தியா அவ்வளவு பெரிய தாய்க்கழகம் போய் சேர்ந்துடலாமே அப்படின்னு நினைச்சாங்க. பட் அதுக்கான வாய்ப்புகள் குறைந்து போயிடுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க அதுக்கான தடைக்கற்களாக இருக்கிறாங்க. யாரு? மதிமுக. துறை நேரடியா போய் யாருக்கிட்டே பேசினா கூட என்கிட்ட கூட சொல்லி இருக்கிறார். வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் திராவிட வெற்றி கழகத்தினுடைய நிறுவன தலைவர் திரு மல்லை சத்யா அவர்கள் நம்முடைய இருக்கிறார்கள். பேசுவோம். வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க. எப்படி இருக்கு கட்சியினுடைய பணிகள்லாம்? ரொம்ப சிறப்பா. இன்னைக்கு வந்து 16 நாட்கள் ஆச்சு கட்சியோட துவங்கி. மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறோம். ஒரு நெடிய பயணம், அந்த ஒரு மாரத்தான் ஓட்டம் என்பதை போன்று ஒரு நெடிய பயணத்தில் தொடர்ச்சியாக ஓடுவதற்கு சித்தமாகி கொண்டது. ஆனா இப்ப இந்த திராவிட வெற்றி கழகங்கிற பேரே ஆரம்பிச்ச உடனே ஒரு சிக்கல் வந்ததா பார்க்க முடியுது. KP சரவணன் அப்படிங்கிற தொழிலாளர் கட்சி நாங்க 1 வருஷமா பதிவு பண்ணி நடத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு சட்ட ரீதியாலாம் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு ஒரு அறிவிப்பையும் கொடுத்திருந்தாரு. அது சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்ந்துருச்சா? இல்ல அது இல்லை, நான் வந்து இது மாதிரி 10 பேர் வருவாங்கன்னு நான் நினைச்சேன். அவர் ஒருத்தர் தான் இருக்காரு. 3 பேர் வந்தாங்க. எங்களுடைய குழு வந்து அந்த பெயர் வைப்பதற்கு வந்து ஏறக்குறைய 2 மாதங்கள் நாங்கள் செப்டம்பர்லேருந்து அக்டோபர் முழுமையாக எடுத்து நவம்பர் 20ஆம் தேதி வரல நெடிய பயணம், அது நெடிய ஆய்வுகள். இப்படி ஒரு பெயர் தேர்தல் ஆணையத்தில் இருக்குமே ஆனால் அந்த பெயரை நாங்கள் பயன்படுத்த முடியாது, நிச்சயமாக இல்லை. அப்போ தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்படாத ஒரு பெயர் தான் நாங்கள் தேர்வு பண்றோம். பல பெயர்கள் தேர்வு செய்தோம். எளிதாக மக்களிடம் போய் சேர்வதற்கு இந்த பெயர் சரியா இருக்குன்னு மூத்த தலைவர் ஐயா திருப்பதி துரைசாமி அவர்கள் இந்த பெயர் பயன்படுத்துங்கன்னு சொன்னதின் காரணமாக அந்த பெயர் பயன்படுத்தணும். பொதுவாக இது போல ஒரு கட்சிகள் துவங்கப்பட்டாலே வந்து இந்த மாதிரி வரக்கூடிய இந்த வெற்றி கழகம் அப்படிங்கிறது ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம்னு ஒன்று இருக்கு. நீங்க திராவிட வெற்றி கழகம் ஒரு சிமிலாரிட்டிக்காக அந்த மாதிரி கொண்டு வரப்பட்டது? அப்படி இல்லை. திராவிடம் என்பது ஒரு ஒரு கருத்தில் ரீதியான ஒரு ஒரு அடையாள சொல். அது வந்து சாதாரண விஷயம் அல்ல. ஆக ஒரு இனத்தின் அடையாளம் தான் திராவிடம் என்ற குறியீடு. தமிழக வெற்றி கழகம் என்பது அது தமிழ்நாடு, அது அவங்க தாங்கள் வெற்றி பெறுகின்ற அந்த ஸ்ட்ராட்டஜிக், அவ்வளவுதான். அதுக்கு உள்ள ஏதாவது உளவியல் ரீதியான இது போன்ற கருத்தில் ரீதியான அல்லது ஒரு இன அடையாளம் இருக்குதானா எதுவுமே இல்லை. எனவேதான் நாங்கள் உருவாக்கிய திராவிட வெற்றி கழகத்தை வாழ்த்தி பேசுவதற்கு தலைநகர் டெல்லியிலிருந்து சர்தார் ஜீவன் சிங்ன்றவர் பகுஜன் திராவிட கட்சின்னு வச்சிருக்கிறார். அவங்க வராங்க. கர்நாடகத்திலிருந்து ஹபி கன்னட நாடுன்னு ஒரு தோழர், அவர் வந்து திராவிட நகர கழகம்னு வச்சிருக்கிறார். அதே போன்று தெலுங்கானாவிலிருந்து ஒரு தோழர், அவர் ஸ்ரீகாந்தன், அவர் வந்து தெலுங்கானா திராவிட பிரஜா சபை அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாரு. சோ பஞ்சாப்ல இருந்து இங்க வரைக்கும் அந்த பாரம்பரியமா பேர் இருக்கிறது. எனவே நாங்க பயன்படுத்துறோம். இப்போ நாங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு கருத்தில் எடுத்துக்கிட்டோம்னா
தமிழக வெற்றி கழகம் நம்ம பேரை வச்சோம்னா நீங்க கர்நாடகத்துக்குள்ள போய் இந்த திராவிடத்தை நீங்க பேச முடியாது. இது தமிழகத்துக்கான கட்சி, நீங்க ஏன் கர்நாடகத்துக்குள்ள வந்து பேசுறீங்க கேட்பாங்க. இது இருக்கிற ஏற்கனவே இருக்கிற இந்த நடைமுறை சிக்கல்ல இதை நீங்க எடுத்து பண்ணி எனக்கு நிச்சயமாக இங்க அனுமதிக்க முடியாது அப்படின்வாங்க. எங்களுக்கும் அவர்களுக்குமான எந்த போட்டியும் எங்களுக்கான எந்த முரணும் இல்லை. அவங்க தமிழக வெற்றி கழகம். ஆனா நிறைய பேச்சு வந்து என்ன வந்துச்சுன்னா, இவர் வந்து மல்லை சத்யா அவர்கள் வந்து மதிமுக இருந்து வெளியே வந்த உடனேயே நேரடியாக இது போல விஜய் கட்சியினுடைய டிவிக்கில போயிட்டு சேர்ந்து விட போகிறார், அதனால வந்து திமுகவில் ஐக்கியமாக போகிறார் அப்படி நிறைய பேச்சுகள் வந்துருச்சு. இப்போ ஆனால் அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ நீங்கள் கட்சி அதனுடைய ஒரு சாயலாகத்தான் இது இருக்கிறதா அப்படிங்கிற பேச்சுகளும் வந்துச்சு தானே? இல்லை, அது வந்து ஒரு ஒரு கருத்து ரீதியான விவாதங்கள் வருவது தான் ஒரு ஜனநாயகத்தில் ஆரோக்கியமாக நாங்கள் பார்க்குறோம். இப்போ எப்படி இப்போ தலைவர் வைகோ பொறுத்தவரையிலும் தங்களை எதிர்த்து யாரும் பேசக்கூடாது, கருத்து சொல்லக்கூடாது. இன்னும் தலைவர் வைகோ தானே, அதில் மாற்றமே இல்லை. என்னுடைய நெடிய பயணத்துக்கான அடையாளம் அவர் தான் கொடுத்தாரு. என்ன அவங்க மகன் நினைச்சாரு 2025 என்னோட அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி நினைச்சார். அது முடிவல்ல, தொடக்கம் என்பதை நாங்கள் நிரூபிச்சு காட்டியும். காரணம், நான் வைகோவுடைய வார்ப்பு. வைகோ எனக்கு போராட்ட கட்டு கொடுத்திருக்கிறார். எனவே அவர் மூட்டிய நெருப்பு வளையத்திலிருந்து நான் இப்போ வெளியே வந்திருக்கிறேன். துரையால வர முடியுமானா அது $1000 மில்லியன் கொஸ்டின் சொல்லலாம். அவருக்கு பின்னால வைகோ என்ற பெயர் இருக்கிறது, அவ்வளவுதான் அவருக்கான அடையாளம். எனக்கான அந்த அடையாளம் அப்படி கிடையாது. என்னை உருவாக்கியவர் அவர். அவர் தன் மகனுக்காக அந்த ஒரு பழிக்கு ஆளாகி இருக்கிறார் என்பதுதான் என்னுடைய வருத்தம். அந்த தலைவர் நல்லா இருக்கணும் இப்போ விரும்புகிறோம். அவர் கூட நடைபயணம் போக போறார். அவர் உடல்நலத்தை பத்திரமா பார்க்கணும். கூட இருக்கிற தோழர்கள் அவரை கண்காணிக்கணும்ன்றது என்னுடைய வேண்டுகோள். அந்த தலைவன் தான் எனக்கான தலைவர். அது ஒரு புறம் இருக்கு. இப்போ நீங்க சொன்னீங்க தமிழக வெற்றி கழகத்தை பற்றி. அந்த நாங்க வந்து உண்மையிலேயே நாங்க வந்து வெளியே வந்த உடனே தோழர்கள் கொஞ்சம் பேர் சொன்னாங்க, தாய் கழகம் போய் சேர்ந்துடலாமே அப்படின்னு நினைச்சாங்க. பட் அதுக்கான வாய்ப்புகள் குறைந்து போயிடுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க அதுக்கான தடைக்கற்களாக இருக்கிறாங்க. யாரு? மதிமுக. துரை நேரடியாக போய் யாருக்கிட்டே பேசினா கூட என்கிட்ட கூட சொல்லியிருக்கிறார், இங்கிருந்து யார் வந்தாலும் நீங்க இணைக்கக்கூடாது. நானே சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு என்கிட்டே சொன்னார். அப்போ ஒரு கட்சியிலிருந்து விலகினவங்க அல்லது விலகி போனவங்களுக்கு சுதந்திரமாக முடிவெடுப்பதற்கு எல்லா உரிமைகளும் இருக்கிறது. அப்போ நீங்க இதுக்கு நீங்க தடைக்கற்களாக இருக்கிறீங்க அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இது ஜனநாயக முரணாக இருக்கிறது. அப்போ எங்களுக்கான தடைக்கற்கள் வந்ததுக்கு பின்னால நாங்க கருத்தியல் ரீதியாக எதில் வளர்ந்தோமோ அந்த இயக்கத்தின் கொள்கையில தான் நாங்கள் உள்வாங்க முடியும். ஆக திராவிடத்தை மீண்டும் அதே கட்சியின் பெயரில் வைத்து இயங்கலாம் என்று முடிவு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பல்வேறு தளங்களில் இருந்து திராவிட இயக்க கருத்துக்களை பேசுவது மகிழ்ச்சியா இருக்கும் நாங்க நினைக்கிறோம். எனவே அந்த கருத்தியல் ரீதியாகத்தான் நாங்க வந்து திராவிட வெற்றி கழகம் பேர் வைத்திருக்கோம். உங்க கட்சி ஆரம்ப நிகழ்ச்சியில் நிறைய தலைவர்கள் வந்திருந்தாங்க. ரொம்ப முன்னோடி திருப்பூர் துரை சமயம் வந்திருந்தாங்க. நாஞ்சில் சம்பத்தும் அவர் வந்திருந்தார். அவர் போய் இப்போ தமிழக வெற்றி கழகத்தை சேர்த்து வச்சிருக்கிறாரு. உங்களுடைய ஏற்பாடா ஏதாவது நீங்க போய் எதுல சேர மாதிரி நீங்க போய் சேருங்க, நாங்க வந்துடுறோம்? என்னன்னா நாங்க எல்லாருமே ஏறக்குறைய 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் இணைந்து பணியாற்றியவர்கள் ஒரு இயக்கத்துல. எங்களுடைய சுகதுக்கங்களில் ஒருவருக்கொருவர் நாங்கள் பகிர்ந்து கொண்டவர்கள். பல்வேறு நிகழ்ச்சிகள்ல பொது மேடைகள்ல போராட்டங்கள் பங்கேற்றவர்கள் நாங்கள். ஆனால் நான் இப்பொழுதும் குற்ற உணர்ச்சியோடு தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நாஞ்சில் சம்பத்துக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்ட போது நான் மௌனமாகத்தான் இருந்தேன். ஐயா திருப்பூர் துரைசாமி, அண்ணன் டிஆர்ஆர் செங்குட்டுவன், நான் புலவர் செவந்தியப்பன் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கும்போது நான் ஒரு அமைதி பார்வையாளனாகத்தான் இருந்தேன். ஆனால் எனக்கு ஆபத்து ஏற்பட்ட போது, எனக்கு மதிமுகவில் நெருக்கடி ஏற்பட்ட போது ஓடி வந்து என் பக்கத்தில் எனக்கு ஆறுதல் கொடுத்தவர்கள் அவர்கள். எனவே என்னுடைய நன்றிக்குரியவர்கள் அவர்கள். எனவேதான் கட்சி துவங்கின அன்னைக்கு அவங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்து தீர்மானம் போட்டிருக்கோம். செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாள்ல கொடியை அறிமுகப்படுத்தி வச்சவங்க இவங்க தான். ஐயா திருப்பூர் துரைசாமி அவர் அண்ணா காலத்து அரசியல் தலைவர், 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு. அண்ணா உருவாக்கி அந்த திராவிட முன்னேற்ற கழகத்து 15 பொதுக்குழு உறுப்பினர்ல இன்றைக்கு உயிரோடு இருப்பவர் அவர் ஒருத்தர். கடைசியாக டாக்டர் கலைஞர் அவரு தவறுனதுக்கு அப்புறம் இன்னைக்கு இருக்கிற அவர் தான். 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக, தொழிற்சங்க தலைவர். அதே போல மொழிப்போர் காலத்தில் மிகப்பெரிய வீச்சாக இருந்தவர் ஐயா பேராசிரியர் அப்துல் காதர் அவர்கள். அண்ணன் நட்சத்திர சொற்பொழிவாளர் நாஞ்சில் சம்பத் அவர்கள். தலைவரிடம் 19 மாசம் ஈழத்தமிழுக்காக சிறை வாழ்க்கையை மேற்கொண்டவர் அண்ணன் புலவர் செவந்தியப்பன், பொடா அழகு சுந்தரம் அவர்கள். காங்கிரஸ் கட்சியுடைய கடைசி முதலமைச்சர் மாண்புமிகு பக்தோச்சலத்தை தோற்கடித்தவர் வந்து டிஆர்ஆர் ராஜரத்னம், அவருடைய மகன் அண்ணன் டிஆர்ஆர் செங்குட்டுவன். அப்ப இவர்கள் எல்லாருமே வந்து எங்களை வாழ்த்தினார்கள், எங்களுடன் இருந்தார்கள், எங்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள். இந்த நெடும் பயணத்துடைய கொடியை அசைத்து இந்த பயணத்தை துவக்கி வைத்திருக்கிறார்கள். அவங்க எங்க கூட வர முடியாது. அவங்க எங்களுக்கு
அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் அடையாளம் இருக்கு, அவங்களுக்காக இருக்குது. அவர் ஒரு சுதந்திர பறவைன் நாஞ்சி சம்பத் அவர்கள். அவர் எங்க கூட எல்லாம் இருந்தா மகிழ்ச்சியா இருக்கும் நாங்க நினைத்தது உங்க கூட நீண்ட காலம் பயணித்தவரும் கூட, பயணித்து வரும் மதிமுகவில நீண்ட காலம் இருந்தவர். இருந்தவர். அவர் நட்சத்திர சொற்பொழிவாளர். அவர் இன்னைக்கு தமிழ் வெற்றி கழகத்தில் போய் சேர்ந்திருக்காரு. அது அவருடைய சுயம் சார்ந்த விருப்பங்கள். நாங்க இதெல்லாம் பேசுனது கூட கிடையாது. ஒரு வாழ்த்து சொன்னீங்களா அவருக்கு? இல்ல இல்ல, அதுல அவரு- அந்த நிலைப்பாடுல உங்களுக்கு இல்ல விருப்பம் இல்ல அவர் அப்படி மூவ் ஆவாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவருக்கு ஒரு தளம் வேணும் என்பது அவர் தொடர்ச்சியா பேசிட்டே வரவர். அவருக்கு மேடை வேணுன்றது அவரோட கருத்து சொல்வதற்கு ஒரு தளம் வேணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக தமிழ் வெற்றி கழகம் சரியா இருக்கும்னு நினைச்சிருக்கிறார், அவ்வளவுதான். ம். ஆனா என்ன சொல்லப்பட்டதுன்னா, கட்சி ஆரம்பிச்ச அன்னைக்கு கூட இருந்தாரு. மல்லை சத்யாவே அவர்கிட்ட அனுப்பிச்சு இந்த மாதிரி வேலை செஞ்சிருக்கிறாரோ, நம்ம போய் தமிழக வெற்றி கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணி அதுல போய் சேர்த்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்குதா? இப்படி சமூக வலைதளங்கள்ல பரவலா பேசப்பட்டது. அது பேசலாம். ஏன்னா அது ஒரு விவாதங்கள் வர வேண்டியதுதான். ஆனால் இங்க எங்க தலைவர் வைகோ அவர்கள் இப்போவும் நல்ல செய்திகள் மட்டும் சொல்லுங்க, எங்களை பத்தி தவறான செய்திகள் அல்லது ஜனநாயகம் சுட்டி காட்டுகின்ற செய்திகள் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற நிலைமையில போகின்ற ஒரு எண்ண ஓட்டத்துல இன்னைக்கு இருக்கிறாங்க. எனவேதான் இப்போ அது குறித்த விவாதங்கள் வருவதை நாங்க வரவேற்கிறோம். இன்னும் இது போல இன்னும் இட்டு கட்டி பல செய்திகள் வரலாம். ஆனா நாட்டு மக்கள் எங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குன்னு அவங்க கூர்ந்து பார்த்துட்டு வராங்க. நான் ஒரு நாள் நேற்று வந்தவன் அரசியலுக்கு எனக்கு 32 ஆண்டு கால நெடிய பயணம் அரசியல். இதையெல்லாம் நாட்டு மக்கள் அறியாமல் இல்லை. எனவேதான் நாங்க இப்போ கட்சி துவங்கி 14 நாட்கள்ல பல அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. திராவிட வெற்றி கழகத்தை தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் சார்ந்து வருகிறார்கள் என்று சொன்னால், ஒரு பாரம்பரிய அரசியலை, ஒரு அடையாள அரசியலை, ஒரு திராவிட இயக்க லட்சியங்களை நாங்கள் முன்னெடுக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டுதான் பல பேர் எங்களை நாடுகிறார்கள். அவர்களை இணைத்து ஒரு புதிய பயணத்தில் அவர்கள் எல்லாம் வர வேண்டும் என்று நாங்கள் விரும்பிக் கொண்டிருக்கிறோம். கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை எல்லாம் போயிடுச்சு. அதே போல திமுக ஒரு 3 சீட்டு 2 சீட்டு திராவிட வெற்றி கழகத்துக்கு பேச்சு முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற தகவல்லாம் வருது. நான் முயற்சி எடுக்கல. காரணம், எங்களால் ஒரு வலுவான இந்திய கூட்டணியில் இதை காட்டி ஏதோ ஒரு பிரச்சனையை உருவாக்கணும்னு கொஞ்சம் பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அதற்கு நாங்கள் இடம் தர விரும்பவில்லை. இல்ல, நீங்க கட்சி ஆரம்பிச்ச அன்னைக்கே சொன்னீங்க எங்களுடைய சப்போர்ட் திமுக நிச்சயமா அப்படின்னு சொன்னீங்க. மாற்றம் அதுல இருந்து மாற்று கருத்து. அப்படிங்கும்போது அஃபிலியேட்டடா இருக்கக்கூடிய ஒரு அசோசியேட்டடா இருக்கக்கூடிய இயக்கங்களையோ கட்சிகளையோ அதற்கான வேலைகள்ல திமுக ஐக்கியப்படுத்திங்கிறது மாற்றுது இல்லை. அந்த வகையில இப்ப திமுக சப்போர்ட் அப்படிங்கிறனால உங்களை வச்சு மதிமுகவுக்கு ஒரு செக் வைக்கிறதாக வலைதளங்கள் எழுதப்பட்டே இருக்கு. சொல்லப்படுறது விவாதிக்கக்கூடியது சொல்லப்பட்டே இருக்கு. இப்ப செக் வைக்கிறாங்க, மல்லை சத்யாவை வைத்து மதிமுகவுக்கு செக். மல்லை சத்யா அவ்வளவு பெரிய ஆள் இல்லை, மதிமுகவுக்கு செக் வைக்க வேண்டிய அளவு கட்டி இல்லை. எனக்கு தெரிஞ்சு திமுக வலுவாக இருக்கிறது. எனக்கு நான் அறிந்த வரையில், நான் புரிந்த வரையில் நம்ம கிராமப்புறங்களை சென்று வருகின்ற காரணத்தினால் ஆட்சி சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது. அப்ப இந்த ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்ற விருப்பம் மக்களுக்கு இருக்கிறது. எனவே இந்த ஆட்சி வருவதில் எந்த பின்னடைவும் ஏற்படும் நான் நினைக்கவே இல்லை. நிச்சயம் 2026 முதலமைச்சராக தளபதி வருவார். நீங்கள் சொல்ற அடிப்படையில் வைத்த கொண்டா கூட தேமுதிக ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி ஒரு நாளைக்கு திராவிட வெற்றி கழகத்துடன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுக்கு தமிழக வெற்றி கழகம் போல மற்ற கட்சிகள் இல்லாமல் தோழமையில் இருக்கக்கூடிய கட்சிகளை இப்ப தாவாக்காவோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, அவங்களுக்கு ஒரு சீட்டு 2 சீட்டு கொடுப்பாங்க. இது போல ஒரு வாய்ப்பு திராவிட வெற்றி கழகத்துக்கு உருவாக்குறது. அப்படி ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா நாங்க நிச்சயம் அதை ஏற்றுக்கொள்வோம். ஏன்னா நாங்க அரசியல் ஈடுபடாதவர்கள் சொல்லிட்டு அல்லது ஒரு மேடையில எனக்கு அந்த மாதிரி நான் பெரியார் மாதிரி இருக்க போறேன்னு சொல்லிட்டு மறுநாள் நாளில் நான் கட்சி முடிவெடுக்குன்னு சொல்ற அந்த முன்னுக்கு பின்புறம் பேசுறோம்ல. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அப்படி கிடைக்குமானால் நிச்சயம் தேர்தலில் சந்திக்க தயாராக. எத்தனை சீட்? அது என்ன சீட்டு கொடுக்குறாங்க, எங்களுடைய சக்தி என்ன புதிய கட்சிங்கிறதுனால இல்ல, நீங்கள் அறிமுகப்பட்டவர் தான். ஆனால் இல்லைன்னு இல்ல, கட்சியிலிருந்து அவங்களுக்கு வேணும், ஏன்னா அவங்க அகாமடேட் பண்றதுக்கு சில சூழல்கள் இருக்கும். அப்படிங்கும்போது நாங்க தான் சொல்றோமே, அவங்க கொடுக்கலனாலும் அவங்க பின்னால் நிற்கணும்னு நினைக்கிறோம். அவங்க என்ன நினைக்கிறாங்க, அப்படி ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா நாங்க அது மகிழ்ச்சியா ஏற்றுக்கொள்வோம். எனக்கு தெரிஞ்சு தலைவர் வைகோ அவர்களுக்கும் முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களுக்கும் நல்ல இணக்கம், நல்ல புரிதல், நல்லா தெரியும். 2024 தேர்தலில் திரு துரை வைகோ அவர்கள் திருச்சியில நான் கண்டெஸ்ட் பண்ணணும், அது சொந்த சின்னத்துல நிக்கணுங்கிறதுக்காக கடுமையாக அவர் மனவேதனையோட பேசினதுல தனித்தன்னம் தான் சொன்னாரு, நின்னாரு. அப்படிங்கும்போது அவ்வளவு சூழல்களை ஒரு இடர்பாடுகளை எதிர்கொண்டதாக மனக்குமுறல்களை எல்லாம் வெளியிட்டார். அதை நம்ம பார்த்தோம். இருக்கலாம். அதுல என்னன்னா, ஒரு கூட்டணியின் போது நம்ம நினைப்பது எல்லாமே நடக்கும் சொல்ல முடியாது. இப்போ பொதுவெளியில வரும்போது என்ன நினைக்கிறாரு, இந்த சவால்கள்லாம் அவர் எதிர்பார்த்திருக்க முடியாது. இவ்வளவு பெரிய சவால்கள் இருக்கிறதா, நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் கிடைச்சது,
ஆனா இப்போ வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனையை நம்ம சவாலை சந்திக்கிறோம். அப்படிதான் அவர் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவர் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாச்சுன்னு நீங்க நினைக்கிறேன். சார், நானே வந்து அறிவாலயத்துக்கு முன்ன நின்று கடைசி வரலும் சட்டமன்ற பொது தேர்தலில் ம். நாங்கள் எங்களுடைய தனி சின்னத்தில் தான் போட்டியிடுவோம். நான் கடைசி வரலும் பேசிட்டு ரொம்ப வேகமா பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட தலைவருக்கு தொலைபேசியில் அழைக்கிறாங்க. ஏன் அப்படி சத்தியா பேச வைக்கிறீங்க? ம். கூட்டணி பாதுகாக்கணுங்க, நீங்க அப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி தலைவர்கிட்ட கேட்குறாங்க. ம். அப்போ நான் அப்படி சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் தலைவர் வந்து மறுநாள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட போறேன்னு சொல்றாரு. அப்போ நாங்க அதை ஒத்துக்கிட்டு தானே போறோம். அப்போ துரைக்கு மட்டும் என்ன விதிவிலக்கு அப்படின்னா, அதுக்கு பின்னால் ஒரு நெடிய அரசியல். அதுதான் ஒன்றிய அமைச்சர் எல் முருகன் சொன்னது, பாஜகவுடைய மாநில தலைவர் அது வரேன், அந்த கேள்வி எனக்கு அதுக்கு பின்னால் இருக்கிற செய்திகள். Right. ஏற்கனவே வந்து பாஜகவுடன் அவர்கள் வந்து தோழமையில் இருப்பது போல ஒரு விஷயங்கள் தெரிகிறது. எல் முருகன் அதற்கு வந்து பேசியிருப்பது, மறைமுகமாக பேசியிருக்கிறார். அப்படி என்ன அவங்க பாஜக கூட போறதுக்கு வாய்ப்பு இப்போ இருக்கு? ரொம்ப குறைந்தபட்சம் இப்போ நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தோடு துவங்கி வந்து ஒரு 4-5 நாள் தான் ஆகுது. ஆகுது. பாராளுமன்றம் நடக்கல. நேற்று கூட திருப்பரங்குன்றம் சம்பந்தமா கடுமையான வாதங்களை டிஆர் பால் பேசி பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குது. திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஒரு கட்சி. அந்த கட்சி இன்னைக்கு போய் ஒரு பிரதமரை சந்திக்க முடியுமானா அது ஒரு பெரிய கேள்விதான். ஒன்றிய அமைச்சர், நிதி அமைச்சர் சந்திக்க முடியுமானா அது ஒரு மிகப்பெரிய கேள்விதான். ஆனால் துரை எளிதாக சந்திக்கிறாரு எப்படி? இப்ப போன உடனே 2வது நாளே அவர் நிதியமைச்சர் சந்திச்சிருக்கிறார். 3வது நாள் வந்து ஒன்றிய சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், தேசிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவரை சந்திக்கிறார், நிதின் கட்கரி சந்திக்கிறார். இந்த வாய்ப்புகள் எப்படி? அந்த பதிவு அவர் போட்டிருந்தாரு, அவருடைய Facebook பதிவிலையும் போட்டிருந்தாரு. நான் வந்து ஒரு தனி தீர்மானத்தை வந்து கோரிக்கையாக வைத்திருக்கிறேன், அதை முன்னிட்டு தான் இவர்கள் சந்தித்திருக்கிறேன் அப்படிங்கிற அந்த பதிவையும் தான் போட்டிருந்தாரு. நான் என்ன சொல்றேன்னா, இதே போல கோரிக்கைகளை ஏன் திமுக வைக்கலையா? திமுக எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிங்கிற ஒரு வேகத்தில் இருக்கிறதுனால அவர்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாமா? அது அவங்கள பொறுத்தவரை இது நம்ம செல்லப்பிள்ளைன்னு நினைக்கிறாங்க. பிஜேபியோட செல்லப்பிள்ளை வந்து துரையா நினைக்கிறாங்க. துரைக்கு வந்து ஏற்கனவே ஒரு ஆஃபர் கொடுக்கப்பட்டதாக தான் எல்லா செய்தியும் சொல்லப்பட்டது. அது என்னன்னா, ஒன்றிய ஃபெர்டிலைஸ் மினிஸ்டர், அந்த உரத்துறை அமைச்சராக இருந்த ராம்விலாஸ் பாஸ்வானுடைய, சிராக் பாஸ்வானுடைய அந்த போர்ட்போலியோ அவர் கொடுப்பதாக ஒரு உத்தரவாதம் தரப்பட்டதாக கூட செய்திகள். அது எவ்வளவு தூரம் எனக்கு தெரியாது. அதையும் கடந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து திமுக கூட்டணியிலிருந்து ஒரே ஒரு செங்கலாட்சி உருவுங்க, அது ஒரு மிகப்பெரிய வெற்றியா கொண்டாடுவோம் என்கின்ற போது அவர்கள் எது வேணாலும் கொடுக்கறது ஆயிடுறாங்க. ஆஃபர் நிறைய இருந்தது. இன்னைக்கு அது இல்லாமல் இருக்கலாம். தலைவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, மகன் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம். தலைவரை பொறுத்தவரையிலும் அவரு திமுக கூட்டணியில் நீடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் மகனுடைய நிலைப்பாடு அப்படி இல்லைன்றது நான் மட்டும் இல்ல, பொது வெளியில எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து வேற லைன் எடுக்க போறாரு. அதுதான் உங்க பேட்டியினுடைய நோக்கமாக நீங்கள் குறிப்பிட்டு மதில் மேல் பூனையாக திமுக கூட்டணி. ஏன்னா பாஜகவுடைய கூட்டணியில போகாத கட்சி அல்ல மதிமுக. ஏற்கனவே அடல் பிஹாரி வாஜ்பாய் தலைமையிலான கூட்டணியில் அமைச்சரவையிலே பங்கேற்ற கட்சி மதிமுக. நீங்க ஏன் இப்படி நினைக்க கூடாது? எப்படி பாஜகவுடன் இப்ப நெருங்கி தொடர்பு வச்சு கொண்டிருக்கிற துரை வந்து இப்ப அந்த தொடர்பை வச்சு ஏன் இவங்களுக்கு திமுக கூட்டணிக்கு நீங்க எங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கலாம், நாங்க அப்படி போவோம்னு ஏன் ஒரு செக்கா நீங்க வைக்க கூடாது? நம்ம நினைக்க கூடாது. மதிமுக திமுகவுக்கு செக் வைக்கிறதா? வைக்க கூடாதுன்னு ஏன் நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு சரியான ஆப்ஷன் இல்லைன்னா நாங்க அங்க போவோன்றது கூட ஏன் ஒரு 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 சிம்பாலிக்கா அந்த செய்தி அவர் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அரசியல் எதுவும் நடக்கலாம், ஒரு இரவில் நிகழ்ந்த மாற்றத்தின் பெயர் தான் அரசியல் அப்படின்வாங்க. அப்போ மதிமுகவுடைய எதிர்காலமாக திரு துரை வைகோ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் பாஜக பக்கமும் திரு வைகோ திமுக பக்கம் இருக்குன்னா கட்சி எப்படி இருக்க போகுதுங்கிற கேள்வி வருது இல்ல? பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிதான் இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சியில எலெக்ஷன் ஆணையம் வந்து கமிஷன் வந்து ரெகக்னிஷன் கொடுத்துருச்சுல, திரு அன்புமணி, டாக்டர் அன்புமணிக்கு தான் கொடுக்குறது. அவர் அன்புமணி கொடுத்திருந்தாலும் ஐயா வந்து அவர் தனியா தானே இயங்குறாரு. நான் தானே உருவாக்கணும்ன்ற அவர் அந்த முடிவில் இருக்கிறார். இதே பிரச்சனை நிச்சயம் ஒரு நாள், இன்னைக்கெல்லாம் நாளைக்கு கண்டிப்பா வரும் மகன் திமுகல. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, எப்படி ஐயா வந்து மருத்துவர் திமுக மதிமுக மகன் திமுக தான். இப்போ அது மறுமலர்ச்சி விலகி நீண்ட நாள் ஆச்சு. மருத்துவர் ஐயா சொன்னாரு, அன்புமணி அவர்களை அழைத்து வந்ததற்கு நான் வருந்துகிறேன்னு சொன்னாரு. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், தலைவர் வைகோ ஒரு நாள் இந்த வார்த்தையை நிச்சயம் பிரசவிப்பார். துரையை அரசியல் கொண்டு வந்ததுக்காக நான் வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன், நான் பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன், கண்டிப்பா ஒரு நாளைக்கு. உங்களுக்கு தெரியும், there are no regrets in politicsங்கிறது நல்லா தெரியும். கட்சியை நோக்கி எதிர்காலத்தை நோக்கி நகர்த்த என்பது இந்த காலத்தின் தேவையாகத்தான் இருக்கிறது. இல்ல, கட்சியை பொறுத்தவரையிலும் நீங்க 94 இருந்த கட்சி இப்பொழுது இல்லை. ஒரு காலகட்டத்தில்
இது வந்து கேடர்ஸ் பார்ட்டியா இருந்தது, ம், தொண்டர்கள் கட்சியா இருந்தது. ம். வலுவாக வேலை செய்கிறது தொண்டர்கள் சொல்லுவாங்க. ம். திரு தலைவர் கூட வைகோ நடைபயணம் போகும்போதெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய வகையில் எல்லாம் கூட அந்த அளவுக்கு நம்ம இருந்திருக்கிறோம். இருந்திருக்கு. தலைவரே சொல்ல ஒரு தொண்டன், என் தொண்டன் ஒரு தொண்டன் வந்து 100 பேருக்கு சமம் அப்படின்னு. அதெல்லாம் உண்மை, அதெல்லாம் மாற்றம் இல்லை. ம், ஆனால் இன்னைக்கு அந்த கேடர் ஸ்ட்ரென்த்தே இன்னைக்கு அந்த கட்சிக்கு இல்லாம போயிடுச்சு. ம், இன்னைக்கு கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்களும் மிகுந்த மன உளைச்சல்ல வேதனையில் இருக்கிறாங்கன்றது நான் புரிஞ்சிருக்கிறேன். இந்த இதை 2026 சொன்னதுக்கு தான் திரு துரை வைகோ வந்து கடுமையான கோபத்தை வெளிப்படுத்தினாரு. என்னன்னா, நீங்க வந்து ஒரு ஹால்ல மீட்டிங் போடுறீங்க, ஹால்ல மீட்டிங் போடுறது அது வந்து மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள், எங்களுக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொண்டர்களுடைய பலம் வந்து மிக பெரிது அப்படின்னு திரு வைகோவும் சொன்னாரு இதே விஷயத்த. என் பின்னால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்று அவர் சொன்னார். இல்ல, லட்சக்கணக்கானவர்கள் இருந்தவங்கலாம் இல்லைன்னா நான் சொல்லலை. 94 எழுச்சி பேரணியில வந்து தினகரன் தலையங்கம் எழுதி 20 லட்சம் பேர் பங்கேற்றார்கள். அப்படி இன்னவரையிலும் சென்னை போலீஸ் ரெக்கார்டில் அது வந்து கின்னஸ் சாதனை மாதிரி இன்னவரையிலும் அது யாரும் பிரேக் பண்ணல. முன்னாள் 3 மணிக்கு துவங்கியது, வெடிகாலில் 6 சூரிய உதயம் வரலாம் அந்த பேரணி வந்துகிட்டே இருந்தது. அதெல்லாம் மாற்றம் இல்லை. அந்த கூட்டம் எங்கே போச்சு? அது ஒரு காட்டாட்டு வெள்ளம். அதை நீங்கள் வந்து அணை போட்டு அதை தடுத்து பாதுகாத்து வைக்காத காரணத்தினால் அப்படியே நேராக போய் கடலில் கலந்துருச்சு. தாய் கட்சியில் போச்சு, மற்ற கட்சியில் போச்சு. பல பேர் ஒதுங்கி வேதனையில் கோடிக்கணக்கான பணத்தை இந்த கட்சியில் செலவு வச்சு இந்த தலைவர் பெரிய அளவில் வரணும்னு நினைச்சு செலவு செய்தவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து வேதனைப்பட்டு வீட்டில் முடங்கி கிடக்குறாங்க. பல கே. பேர் ராதாகிருஷ்ணன் மாதிரி. பல பேர் ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலைமையில் தான் இருக்காங்க. ஏன்னா நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் களத்தில் இருக்கிறதால ம், இந்த பரிதாபத்துக்குரிய குரல்லாம் இப்போ எங்கள் காதில் கேட்டுட்டு தான் இருக்குது. கட்டிய மனைவியுடைய தாலியை வித்து கூட அந்த தலைவனுக்காக செலவு செஞ்சவங்க எவ்வளவோ இருக்காங்க. ம், அதனால என்ன ஆச்சு? அந்த தலைவன் உணர்ச்சி வசப்பட்டு ஒவ்வொரு நேரத்தில் எடுத்த முடிவுகள், 21 தொகுதி கையெழுத்து போட்டு திமுக அறிவாலயத்திலிருந்து வெளியே வந்து மறுநாள் அந்த கூட்டணி இல்லைன்னு விலகி ஓடுறாரு. எவ்வளவு பேருடைய வாழ்க்கை பாழா போச்சு. அடுத்து 2006 மாலையில திருச்சியில் நடைபெறுகின்ற திமுக மாநாட்டில் போய் பேச போறாரு. அங்கே ஓங்கி உயர்ந்த கட்டவுட் தலைவர் வைக்கிறாங்க. இங்க 10-11 மணிக்கெல்லாம் போயஸ் கார்டன் போய் நிக்கிறோமே. தவறான முடிவு எடுக்கிறீங்கன்னு சொன்னேன். 35 தொகுதி வாங்கினாங்க, 6 தொகுதி தான் வெற்றி பெற்றோம். என்னாச்சு? உங்களோட கிரெடிபிலிட்டி, உங்க நம்பகத்தன்மை போயிடும் அப்படின்னு நான் அன்னைக்கு சொன்னது தான் இன்னைக்கு அந்த தலைவர் வருந்துகிறார். இப்ப நான் சொன்னேன், வெற்றி பெற்றால் எல்லாரும் உரிமை கொண்டாடுவார்கள், தோற்று விட்டால் நீங்க மட்டும்தான் சுமக்க போறீங்க. இன்னைக்கு அந்த குற்றச்சாட்டு தான் தலைவர் இப்ப சுமந்துட்டு இருக்கிறாரு. அவர் மீது அது இப்ப அதுல இருந்து அவர் அவ்வளவு சீத்தை எழுதி வர முடியாது, வாய்ப்புகள் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு தலைவராக நீங்கள் கொண்டாடக்கூடியவரும் அது சேற்றை வாரி வீசி விட்டார், நான் வளர்த்தவர், 250 கோடி சொத்து நீ வச்சிருக்கீங்க, எப்படிப்பட்ட விஷயத்த ஆலகால விஷப்பாம்பு அப்படின்னு கடுமையான வார்த்தைகளை கொண்டு விமர்சிச்சார் திரு மல்லை சத்யாவை திரு வைகோ. இந்த உணர்ச்சி வசப்படுதல் தான் தலைவருடைய மிகப்பெரிய பின்னடைவாக நாங்கள் பார்க்கிறோம். நான் வைகோ மேல இன்னவரிலும் வைக்கல, எந்த குற்றச்சாட்டும் நான் வைக்கல. நான் இப்பொழுதும் சொல்றேன், தலைவர் மீது எந்த குற்றச்சாட்டும் வைக்கல. ஆனால் அவருடைய மகன் துரைக்கு சென்னை அண்ணா நகர்ல அந்த பிரதான சாலையில நான் 3 ஸ்டார் ஹோட்டல், 4th ஸ்கொயர்னு ஒரு ஹோட்டல் இருக்கு, அது எப்படி வந்ததுன்னு நான் கேட்டேன். அவ்வளவுதான். அது இன்னைக்கு குறைந்தபட்ச விலை ஒரு 100-120 கோடி ரூபாய் இருக்கும். நான் இருக்கிற செங்கல்பட்டு மாவட்டம் அல்ல, நான் இருக்கிற திருப்பூர் சட்டமன்ற தொகுதி. அந்த தொகுதியில ஹிரானந்தின்னு ஒரு பெரிய நட்சத்திர குடியிருப்பு. அந்த நட்சத்திர குடியிருப்புடைய அந்த அபார்ட்மெண்ட்ஸ், அந்த குடியிருப்போட நலசங்க தலைவர் யாருன்னு கேட்டா சாட்சாத் துரை தான். அவர் ஏன் அங்க தலைவரா வராருன்னு கேட்டீங்கன்னா, அதுல 16வது மாடி இவருக்கு சொந்தம். 16வது மாடி. அங்கிருந்து பார்த்தா கடற்கரை தெரியும், அங்கிருந்து பார்த்தா சென்னை முழுமையும் தெரியும். அந்த 360 டிகிரில பார்க்கலாம். அந்த நட்சத்திர குடியிருப்பு வந்து சாதாரண மக்கள் வாங்க முடியாது. அது உள்ள நுழையறதுக்கு அங்கிருந்து உள்ள யாரான்னு சொன்னாதான் அவர் என்ன பார்க்க வர்றாருன்னு உள்ள போக முடியும். அவ்வளோ உயர்தர செக்யூரிட்டி பொருத்தப்பட்ட ஹிரானந்தில ஒரு நட்சத்திர அந்த முழு அப்பார்ட்மெண்ட்ஸ் மேல வச்சிருக்கிறாரு. இது எப்படி வந்ததுன்னு இருக்கா இல்லையான்னு தான் நம்ம கேட்கிறோம். இது வந்து ஏகாட்டூர்ன்ற ஊராட்சியில அது இருக்கு. அடுத்த கழிப்பட்டூர் ஊராட்சி, அங்க வந்து இன்னைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு கிரவுண்ட் வந்து 1.5 கோடி ரூபாய், 10 கிரவுண்ட் வந்து 15 கோடி ரூபாய் இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ. அந்த 10 கிரவுண்டையும் ஒரு உள்ளடக்கிய ஒரு பெரிய அரண்மனை மாதிரி ஒரு பெரிய பங்களா கட்டியிருக்காரு. வழக்கமா 2 நாடுகளுக்கு எல்லை பிரச்சனை இருக்குதுல்ல, அங்கதான் சுருள் மின்வேலி அமைப்பாங்க. அந்த துரையுடைய அந்த 10 கிரவுண்ட் இடத்துக்கும் பெரிய மதிச்சுவர் எழுப்பி அதுக்குள்ள அந்த சுருள் மின்வேலி போட்டு உயர் பாதுகாப்புல ஒரு பங்களா கட்டியிருக்காங்க. போன மாசம் பால் காட்சி நடந்தது, யாருக்கும் சொல்லல. தலைவர் போனாரு, ஒரு சிலர் அங்க போயிட்டு வந்தாங்க.
அப்போ இது இருக்கா இல்லையான்றதான் தலைவர் சொல்ல வேண்டியது. உங்களை வெளியேற்றி விட்டதன் காரணமாக நீங்கள் வீசக்கூடிய அவதூறு கருத்துக்கள் இவை அப்படின்னு நான் தான் சொல்றேன், இது தலைவர் மறுக்க முடியாது. ஏன்னா அவரு தான் பால் காட்சிக்கு போயிட்டு வந்து பட்டு வெட்டி பட்டு கட்டி எல்லாம் கட்டி புகைப்படம்லாம் எல்லாருக்கும் வெளியில வந்துருச்சு. இப்ப துரை மேல தான் நான் குற்றச்சாட்டு வச்சேன். துரை தானே இது இருக்கு இல்லைன்னு சொல்லணும். இது மட்டும் இல்ல, அது மாதிரி பல இடங்கள் செங்கற்பட்டு மாவட்டத்தில் மட்டுமே அவருக்கு நிறைய இடங்கள் இருக்குதுன்னு நான் சொல்றேன். அதே மாதிரி நீங்கள் சொன்ன இன்னொரு குற்றச்சாட்டு அவருக்கு வந்து புகையிலை ஃபேக்டரி இருக்கிறதாக. அவர் வந்து ஐடிசியோட ஏஜென்ட் அவரு தான். அவர் வந்து சொன்னாங்க, நான் அதை வந்து உறவினர்கிட்ட கொடுத்து 2 வருடங்களுக்கு மேல ஆகிவிட்டது, அதை வந்து நீங்க எப்படி வச்சுட்டு இருக்கீங்க? உறவினர்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. அதோட லாபம்லாம் யாருக்கு வருதுன்னா துரைக்கு தான் வருது. அவர் மறுக்க முடியாது இல்ல. அவருக்கு வந்து நான் அது மட்டும் சொல்ல, கனடாவில் மட்டும் அவருக்கு வந்து 8 பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. ஒன்டாரியோல இருக்கு, டொரண்டோல இருக்கு. அவர் பெரிய பிசினஸ்மேன். நான் தான் சொல்லலாம், அவர் ஒரு பெரிய கார்பரேட், மாற்றமே இல்லை. ஆனால் ஒரு அரசியல் தலைவராக வந்ததுக்கு அப்புறம் இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும். அதுதான் நம்ம கேட்டோம். பிசினஸ்ல இருந்தவர் தானே இதுக்கு வந்திருக்காரு. எந்த பிசினஸ் நீங்க வெற்றி பெற்றீங்க அதுவாச்சும் சொல்லுங்க. உங்களுடைய எல்லா ட்ராக் ரெக்கார்டும் எங்ககிட்ட இருக்குது. எல்லா ரெக்கார்டும் எங்க இப்போ அண்ணன் நிறைய பேர் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கலாம். பட் அதெல்லாம் கடந்து செய்திகள் நிறையவே இருக்கு. பட் நாங்க அது வெளிப்படுத்த விரும்பல, அவ்வளவுதான். ஆனால் ஏன் இதை கூட நான் சொன்னேன் அப்படின்னா, அவர் கூட இருக்க கொஞ்சம் பேர் சும்மா இல்லாம மல்லி சத்யாவுக்கு 1000 கோடி ரூபாய் சொத்து இருக்குது இப்பவும் பேசுறாங்க. 1000 கோடி சொத்து வைத்திருக்கக்கூடிய நீங்கள் 250 கோடி சொத்து வைத்திருக்கக்கூடிய அவரை பார்த்து பேசுவது எந்த விதத்தில் நான் சொல்லுங்க. நான் தலைவர் தான் ஒரு முறை சொன்னாரு, சத்யாவும் என் மகன் துரையும் ஒன்னா அப்படின்னு கேட்ட மாதிரி சத்யாவும் துரையும் ஒன்னா. அவருக்கு 250 கோடி எனக்கு 1000 கோடின்னு யாரா நம்புவாங்களா? நான் இன்னைக்கும் வந்து மாமல்லபுரத்தில் நான் இருக்கிற வீட்டுக்கு வந்து இன்னைக்கும் பட்டா கிடையாது. அது வந்து 100% தகுதி வாய்ந்தது. அது வந்து கிராம நத்தம். ஆனால் மத்திய தொல்லியல் துறை பிரச்சனை, அதெல்லாம் பட்டா கொடுக்க மாட்டாங்க. நான் முதலமைச்சர்கிட்ட பலமுறை வேண்டுகோள் வச்சோம், அவராலே பண்ண முடியல. காரணம் வந்து மத்திய தொல்லியல் துறை பிரச்சனை. இப்போ நாளைக்கே வரட்டும் வேந்த தொலைக்காட்சிக்கு, அவர் வந்து மறுக்கட்டும். திருத்துறை வைக்கும். ஆமா, நான் வந்து டாக்குமெண்டேஷனோட உங்கள்கிட்ட காட்டுறோம். புகைப்படம், சர்வே நம்பரு, அது யார் பேர்ல இருக்குது எல்லாத்தையும் காட்டும். அதோட என்ன மார்க்கெட்ல வேல்யூ எல்லாத்தையும் இன்னைக்கு வரல நான் காட்டுறேன். மறுக்கட்டும். வளர்த்தகடா மார்புல பாயிற மாதிரி 32 வருஷமா உங்களை தூக்கி வலிச்ச ஒரு கட்சி மேல இப்படி அவதூறுகள் சொல்றீங்களே அப்படின்னு இன்னொரு தரப்புல இருந்து ஒரு கேள்வி. நான் தலைவர் மேல எந்த குற்றச்சாட்டும் வைக்கல. அந்த இயக்கத்தின் தலைவர் மேல வைத்தாருன்னா தலைவர் பையன் மேல வைத்தாங்க. 2 ஒண்ணு. நீங்களே முன்னாடி சொல்லியிருக்கிறீர்கள், தலைவர் வேற இல்ல, தலைவர் பிள்ளை வேற இல்ல, நாங்கள் 2 பேரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கிறோம், அது வந்து வைகோக்காக அப்படின்னு சொல்லி. அப்படி அவர் அப்படியாச்சும் அவர் திருந்தி வருவார் தான் நினைச்சோம், அரவணைச்சு போவார்னு நினைச்சோம். ஆனால் அரவணைக்கிற பண்பு கூட இல்லை. இப்போ நாங்கள் ஒரு கட்சி திராவிட வெற்றி கழகம் நாங்கள் உருவாக்கி அதில் நாங்கள் பயணித்து ஒரு 16 நாட்களாக பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். துரை கிட்ட அதுக்கு சம்பந்தமா செய்தியாளர் கேட்குறாங்க. அது வந்து திருட்டு புத்தி. துரை சொன்னது அது வந்து திருட்டு புத்தி. ஒரு கட்சியோட பெயரை திருடுறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. இஸ் அ பார்லிமெண்டேரியன், இஸ் நாட் ஒன்லி ஜஸ்ட் ஆர்டினரி பர்சன். இல்லை, அவர் சொல்ற வார்த்தை என்னன்றதாச்சும் அவர் புரிஞ்சுக்கினாரா அப்படின்னா புரிஞ்சுக்க. காரணம் அவர் எல்கேஜி அரசியல். மல்லை சத்யா திருடுன்றதுக்கும் மல்லை சத்யாவுடைய சமூகம் திருடுன்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. தொட்டில் பழக்கம்னா என்ன? அப்போ எங்க அப்பா அம்மா எனக்கு திருட கற்றுக் கொடுத்ததாகவும், எங்க தாத்தம் பாட்டி எங்க அப்பா அம்மாவுக்கு சொல்லி கொடுத்ததாகவும், அவங்க பூட்டம் பாட்டன் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம். ஒரு வம்சத்தையே ஒரு தலைமுறையே ஒரு திருட்டு பட்டம் கட்டுகின்ற ஒரு நிலைமைக்கு தான் துரை இருக்கிறார். அப்படின்னா இவர் நீங்க எப்படி அவர் கூட அரவணைச்சு போக முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? தலைவருக்கு தான் அதுதான் அவர் வந்து விஷமா கக்கினாருன்னு நான் சொல்றாரு. ஆள்கால விஷயம் என்பது ஒரு பக்கம் அசுரர்களுக்கு இவங்களுக்குமான இதுன்றாரு. ஏன் அந்த தலைவர் அப்போ விஷத்தை சாப்பிட்றாருன்னா தலைவர் அசுரர்னு தன்னை ஒத்துக்கிறாரா? அப்போ ஒரு முரண்பாடான செய்திகள் நான் சொல்றேன் போது இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப எளிதா கடக்க வேண்டிய தலைவர், ஆனா எளிதா கடக்க தெரியலையே. ஆக்சுவலா அந்த செய்தியாளர் சந்திப்பே அவர் நடைபயணத்திற்கான சந்திப்பானதாக இருந்தது. இல்ல முடிஞ்சது அதற்கு. அப்படியா? இதுக்காக தான் பேட்டியை உட்கார்ந்தது, இந்த கேள்வி கேட்க வைக்கப்பட்டது. இது எல்லாமே நமக்கு அவர் சொல்றாருல, எனக்கும் தமிழ்நாடு அரசு உளவுத்துறை இருக்குது, தமிழ்நாடு அரசு முதலமைச்சரை மீறி உளவுத்துறை அவருக்கு செய்தி சொல்றதா சொல்றாருல. அது மாதிரி அவர் அந்த கேள்வியில கேட்க வைக்கப்பட்டது. அதுக்காக தான் அந்த பேட்டியை உட்காந்து. நான் கேட்டது தலைவர் வைகோவை இல்லை, நான் துரை கிட்ட தான் கேட்டேன். குதிரை மேல தான் சார்ஜஸ் வச்சிருக்கிறோம். இப்போ அந்த சார்ஜஸ் அப்படியே தான் இருக்குது. அவர் பதில் சொல்லிட்டோம், நாங்க அவர்கிட்ட பேசுறோம். நீங்க ஏன் பேசுறீங்கன்னு தான் இதுல வேண்டேன். நான் உங்க மேல எந்த குற்றச்சாட்டு வைக்கல, ஆனால் நீங்க வந்து நேரா இதுல வந்து பாயிறீங்க. அப்போ வந்து உங்க மேல எந்த தவறு இல்லும் போது நீங்க அமைதியா கடந்திருக்கு பதிலா
அதை நீங்க வந்து கொட்டி தீர்த்து நாங்களுடைய பாரம்பரியம்னா நாங்க வந்து ஒரு 10 கல்லுக்கு முன்ன இருந்த ம், பெரிய அரண்மனை போல வீடு. ம். கோயில்பட்டியில் என்னுடைய இடம் எவ்வளவு பெரிய இடம், என்னுடைய தந்தையார், பாட்டனார் வரிசையாக எல்லாத்தையும் சொல்லியது. கட்சிக்காக தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையையும் கட்சிக்காக சொத்துகளையும் இழந்தவன் இந்த வைகோ அப்படின்னு. சரி, துரைக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லணும்ல. கனடால அக்கௌண்ட்டுக்கான காரணங்கள் இதான், துபாயில அக்கௌண்ட்டுக்கு தான் காரணம்னு சொல்லட்டும். ஏன் அது ஏன் தவிர்த்து போறாரு? அது சொல்ல அதுதான் ஒரு தலைவனுடைய வெளிப்படைத்தன்மை. ம். அதை சொல்லட்டும். மக்கள் நல கூட்டணியுடைய சூட்சுமம்லாம் தெரியும், அது எப்படி சேர்ந்ததுன்னு தெரியுமா அப்படின்னு. என்ன பிரச்சனை நடந்தது மக்கள் நல கூட்டணி? இல்ல அதுல நான் வந்து உண்மையிலேயே வந்து அதனால மனம் உடைந்தவர்கள் நாங்க. அப்படி ஒரு கூட்டணி உருவாகக்கூடாதுன்னு சொல்லி ரகசியம் இருக்கு அப்படின்லாம் பல ரகசியங்கள் இதெல்லாம் மாற்றமே இல்லை. அது இப்ப சொல்வதற்கான நேரமும் தேவைகளும் இல்லை. ஏன்னா அது பல பேர் அதுல கஷ்டப்படுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அதுல சம்பந்தப்பட்ட 3 பேர் இப்போ உயிரோடு இல்லை. ஒண்ணு டாக்டர் கலைஞர். திரு அவரு விஜயகாந்த். அவரு வந்து முதலமைச்சர் ஆகியிருக்கக்கூடியவர். ம். அது உடைத்து நுறுக்கிய பெருமை மக்கள் நல கூட்டணிக்கு உண்டு. அதே போல அதற்காக உருவாக்கப்பட்டது மக்கள் நல கூட்டணி. அதுக்காக உருவாக்கப்பட்டதோ உருவாக்கப்படலையோ அதுக்கான இன்னொரு ஆளுமே அவர் இறந்துட்டார். இப்போது இல்லை, உயிராக இல்லை. அவர் யாருன்றது நம்ம ஒரு காலத்துல கண்டிப்பா சொல்றேன். அதுக்கப்புறம் கேப்டன் விஜயகாந்த். அவரு வந்து எதிர்கட்சி தலைவராக வர வேண்டியவர். முன்னாள் பேட்டி கொடுக்கிறார் டாக்டர் கலைஞர் அறிவாலயத்துல. தேமுதிக அவங்க கூட்டணிக்கு வருமா அப்படின்னும் போது பழநெறி பால்ல விழப்போகிறதுன்னு சொல்லி ஒரு அற்புதமான பதில் சொல்றாரு. ஆனால் மறுநாள் வந்து நிலைமைகள் போச்சு. கேப்டன் விஜயகாந்த் வந்து முதல் சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர், 2வது சட்டமன்ற தேர்தலில் வந்து எதிர்கட்சி தலைவர், 3வது தேர்தலில் அவர் முதலமைச்சராக வரணுன்றது அவருடைய விருப்பம். அதுதான் எண்ண ஓட்டமாக இருந்தது. ஆனால் வைப்புத் தொகை இழக்கின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டார். அவர் மட்டும் இல்லை, நான் தேர்தலே நிற்க மாட்டேன்னு ஓடினேன், என்னை பிடிச்சி எட்டு வந்து திருப்பூரில் நிற்க வச்சார். மதிமுக போட்டியிட்ட 27 தொகுதிகளில் முதல் 25,800 ஓட்டு வாங்கினது வந்து கோயில்பட்டி உள்ளடக்கிய தலைவர் வைகோக்காக வாங்கி அவர் போட்டியிட மாட்டேன்னு சொல்லி விலகி அங்க விநாயகர் ரமேஷன் ஒரு தொடர் போட்டிட்டார். 2வது அதிகபட்ச தொகை வாக்கு வாங்கினது 25,500 ஓட்டு வாங்கினது நான் தான். இப்ப நானும் வைப்பு தொகை இழந்திருக்கிறேன். எத்தனை பேரோட வாழ்க்கை போட்டியிட்ட அது நான் நினைக்கிறேன் திருமணம் மட்டும்தான் வைப்பு தொகை பெற்றார் என்பது சொன்னேன். மற்றவங்க எல்லாருமே வைப்பு தொகை இழந்தார், விஜயகாந்த் உட்பட. அப்போ ஒரு மோசமான சூழலுக்கு அந்த மக்கள் நல கூட்டணி அமைந்தது, மாற்றம் இல்லை. பட் அது குறித்த செய்திகள் இப்போ வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். அது காலம் இல்ல, அது ஏன் நான் அந்த கேள்வி நான் கேட்டேன் அப்படின்னா, இப்ப நீங்க முன்னால் பேசி கொண்டிருக்கும் போதே சொன்னீங்க, அவருடைய அரசியல் சரியான நேரத்துல சரியான முடிவுகள் எடுக்காம தவறினது, சரியான நேரத்தில் தவறான முடிவுகள் எடுத்திருக்கிறார். அதனால அப்படி ஒரு முடிவுதான் மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிற கேள்விதான். அதற்கு தான் அதுல நீங்க பேட்டியில என்ன சொல்லியிருந்தீங்க, சில ரகசியங்கள் அதுல இருக்கிறது. அது உள்ள பெரிய ரகசியங்கள் இருக்கு, அதுல மாற்றம் இல்லை. ஆனால் அந்த கூட்டணி உருவாக கூடாதுன்னு சொல்லி தலைவர்கிட்ட நான் ரொம்ப வலிமையாக போராடினேன். ஆனா முன்னெடுத்தவரே திரு வைகோ தானே. அதான் அவர்கிட்ட வேண்டாம்னு சொன்னேன் நான். அவர் முதல்ல நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாரு. சோ நீங்கள் சொல்ற அடிப்படையில் நான் என்ன புரிந்து கொண்டேன்னா, இந்த பிளான் வேற யாரும் மூலியமாக சொல்லப்பட்டது, அதை திரு வைகோ செயல்படுத்தினாரா? அப்படியே இருக்குது, அதுல மாற்றம் இல்லை. ரொம்ப பரிதாபத்துக்குரியவர்கள் யாருன்னு கேட்டா டாக்டர் கலைஞரும் அண்ணன் கேப்டன் விஜயகாந்தும் தான். இதுல வந்து அவங்க மட்டும் இல்ல, போட்டியிட்ட அத்தனை பேரும் வைப்பு தொகை இழக்கின்ற நிலைமைக்கு கொண்டு வரப்பட்டது அந்த முடிவு. ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும், 2011 வந்து எதிர்க்கட்சி தலைவராக ஆல்ரெடி திரு விஜயகாந்த் வந்துட்டாரு. திமுகவுடன் கூட்டணி போக மாட்டேன்னு கடைசி வரைக்கும் அவர் இருந்தார். பேச்சுவார்த்தை நடந்தது உண்மை என்றதெல்லாம் எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். அதாவது தான் கலைஞர் சொல்றாரு, கடைசி நேரம் வரைக்கும் சொல்லி போகிறது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனால் நிலைமை எதிர்வினையா போச்சு. கேப்டனே கூட நினைச்சிருக்கலாம், ஒருவேளை அந்த கடைசிக்கு அந்த மாநாட்டில் நான் பேசினேன், எனக்காக வந்து நான் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி எடுக்கின்ற போது 7 தொகுதி வாங்குறோம். நான் வந்து காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டிடுறேன். அது பக்கத்துல ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில அப்போது பொருளாளர் வந்து டாக்டர் மாசிலாமணி. அவருக்கு வந்து பிரச்சார மன்ற தலைவர் வைகோ அவர்கள் காஞ்சிபுரத்துல போட்டி எடுக்கின்ற, உங்களுக்கு நிழலா ஓடிட்டு இருந்த உங்களுடைய சுகதுக்கங்களில் அந்த ஆபத்தான சூழலாம் உங்க பக்கத்துல என்ன, எனக்கு நீங்க பிரச்சாரம் பண்ண வரவே இல்லை. கடைசி வரலும் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் மல்லி சத்யாவை ஆதரித்து தலைவர் வைகோ பிரச்சாரம் பண்ணவே வரல. இப்போ எனக்காக பிரச்சாரம் பண்ண யார் வந்தாருன்னா கேப்டன் விஜயகாந்த் தான் வந்து எனக்காக காஞ்சிபுரத்துல பிரச்சாரம் பண்றாரு. அந்த ஒரு நன்றி உணர்வு உங்களுக்கு அடிப்படையில் நல்ல இணக்கம், ஒரு ஒரு மனிதநேயம் கொண்ட ஒரு மனிதர் அவரு. அவருக்கு மருத்துவருடைய எச்சரிக்கை என்ன அப்படின்னா, பேசிட்டு வாகனத்திலிருந்து அப்படியே உட்கார்ந்துருங்க, எதிர் திசையில போகாதீங்க, காத்துப்படக்கூடாது, ஏன்னா கண்ணுல வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வேண்டாம் அப்படின்னு. ஆனால் என் பொருட்டு அந்த காஞ்சிபுரத்தின் ராஜவீதி முழுமையா நின்றுகிட்டே ஓட்டு கேட்டுட்டு வந்து
அதையும் மீறி மிதி என்ன மருத்துவ எச்சரிக்கையும் மீறி மீறி எனக்காக பிரச்சாரம் பண்றாரு. ம். அதே மாதிரி மக்கள் நல கூட்டணி உருவாக போது என்னுடைய வேண்டுகோளை ஏற்று எனக்காக தனி பிரச்சாரத்தை திருக்கோணத்துல வந்து பேசினவர். ம். ம். அப்போ அவரு அவ்வளவு பெரிய மனிதர்கள் அவங்கெல்லாம். ஸோ இவ்வளவு பெரிய ஆளுமைகள் எல்லாரையும் வாழ்க்கை வந்து கேள்விக்குரிய ஆக்குற நிலைமை வந்து. கடைசி நேரத்துல மக்கள் நல கூட்டணியில தமிழ் மாநில காங்கிரஸும் வந்து சேர்ந்தது. ஆமா, அவங்க வந்து கடைசி நேரத்துல வேற வழி இல்லை, வேற கூட்டணி இல்லைன்ற பட்சத்துல அவங்க வந்து சேர்றாங்க. ம். பட் நான் இந்த கூட்டணியை உருவாக கூடாதுன்னு சொல்லி தலைவர்கிட்ட துவக்க நிலையில இருந்து சொல்லி வரேன். ஆனால் கேப்டன் என்ன நினைச்சிருப்பாருன்னா, அவரை முதலமைச்சர் வேட்பாளராக இல்ல ஒரு 6 பேர் இருக்கும். நீங்க 6ல குறைஞ்சபட்ச நாட்டு மக்கள் ஒரு தொகுதி ஒரு கட்சிக்கு 5 பேர் நீங்க வாய்ப்பு இருந்தா கூட 6, 5, 30 பேர் ஜெயிச்சிருந்தா கூட ஒரு வலுவான எதிர்கட்சியா தமிழ்நாட்டுல நின்று இருக்கலாம். மக்கள் நல கூட்டணி உருவாக்கப்பட்டதோட நோக்கம் வெற்றி பெற்றிருக்கலாம். இன்றைக்கு அரசியல் நிலைமை மாறி இருக்கலாம். நிச்சயம். ஆனால் நாட்டு மக்கள் அந்த 6 பேருமே தலை சிறந்த தலைவர்கள், அப்பழுக்கற்ற தலைவர்கள், ஒரு புனிதமான தலைவர்கள். கேப்டன் விஜயகாந்த், தலைவர் வைகோ, ஆனந்த் தோல் திருமாவளவன், அப்போது வந்து ஜி ராமகிருஷ்ணன், ஆமா. தலைவர் முத்தரசன், முத்தரசன். அண்ணன் வாசி, இவங்க மேல எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. ஆனா மக்கள் அங்கீகரிக்கலையே. தமிழக சட்டமன்ற வரலாற்றிலேயே இடதுசாரிகள் இடம்பெறாத ஒரு தேர்தலாக அந்த தேர்தல் வந்து. அப்போ ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. அப்போ விஜயகாந்தே அதுக்கு நினைச்சிருக்கலாம், மாதிரி வாய்ப்பு இருந்திருக்கும், இதெல்லாம் அந்த ஆப்ஷன் இருக்குன்ற மாதிரி நினைச்சிருந்திருக்கலாம். அது தவறான கால்குலேஷனா போயிடுச்சு. மிகப்பெரிய பின்னடைவு, தோல்வி. ஒரு பெரிய வெற்றி இலக்கோடு நகர்வதற்கான சாத்தியக்கூறு இப்போதைக்கு இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்ல, நாங்க அதை பத்தி சட்டமன்ற பத்தியும் நாடாளுமன்ற பத்தியும் கவலையே படல. தேர்தலை பற்றியான கவலைகள் அப்படி வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பா ஒரு நல்ல வலுவான கூட்டணி அமைஞ்சு நாங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா அது நாங்க வந்து நாங்க இல்லைங்களெல்லாம் சொல்ல மாட்டோம், நிச்சயம் போட்டியிடுவோம். உங்களது பயணம் வெற்றி பெற எங்களது மனமார்ந்த வாழ்த்து. மிக்க நன்றி. மிக்க நன்றி.